உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பதற்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த ஆவணி மாதத்துல பல்வேறு விதமான மாற்றங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் நடக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், ஒரு வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, வீடு பால் காய்ச்சுவாங்க, வீடு இடமாற்றம் பண்ணுவாங்க. அதே போல தொழில் ஸ்தாபனங்கள் புதுசா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை, தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள், அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நிறைய எப்பவுமே ஆவணி மாசத்துல நடக்கும். அதற்கு காரணம் அந்த சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் இந்த ஆவணி மாதத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்றுள்ளார், அதே கடகராசியில புதனும் இருக்காரு, சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்க போறாரு, அதே சிம்ம ராசியில கேதுவும் பயணிக்கிறாரு. அதே போல கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில் சனி வக்ரம் பெற்று 12 ராசி என்பவர்களுக்கும் பலனை கொடுக்க போறாரு. அப்ப இந்த மாதம் ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து சேஃபா இருக்கணும், ஏதாவது உறவுகள் சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகள் ஏற்படுத்துமா, இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதத்தில் ஒரு இடம் மாற்றம் இருக்குது, வேலை மாற்றம் இருக்குது, ஒரு வீடு வாங்கிட்டு வெளியில் எங்கேயாவது மாறி போவீங்க, அதே போல் ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும், ஆஃபீஸை மாற்றுறதுக்கான ஒரு அமைப்புகள் வரும், இல்லை ஒரு வாடகை வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடை மாற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடக ராசி என்பதற்கு இந்த மாதம் உறுதியாக இருக்கு. நீங்கள் பண்ணலைன்னா தான் மாட்ட போகிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அதை அந்த இடமாற்றம் பண்ணிங்கனாவே லைஃப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. நான் வேணால் எழுதி தரேன். நிறைய கடகராசி என்பர்கள் இந்த மாதம் நீங்கள் வீடை மாற்றுறதுக்கு முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரமோ இல்லை உறவுகளோ ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. இல்லை சார் எங்கே சார் சொந்த வீட்டில் இருக்கேன், எங்கே மாற்றுறது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ரூமை மாற்றிக்கங்க. அதை பண்ணிங்கனாவே லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சார் நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை இல்லாமல் இருக்குன்னா தயவு செய்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்கள், வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் வெளிநாடுக்கு தான் சார் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்குமா சார்னா இந்த மாதம் அதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்கள் வெளிநாடு போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் இல்லாமல் இருக்கீங்கன்னா அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதை பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் அங்கே ஒரு 10-15 வருஷம் வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அங்கேயே ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மாணவர்கள் கண்டிப்பாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இடமாற்றத்தின் மூலமாக கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வேணும் சார், எனக்கு க்ரோத் வேணும் சார் நினச்சிங்கன்னா, எனக்கு பணம் வரணும், எனக்கு கடன் இருக்குது, கடனை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸை ஏதாவது மாற்றுங்க. இல்லை சார் ஆஃபீஸ்லாம் மாற்ற முடியாது, எனக்கு அந்தளவுக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய டேபிள் பொசிஷனை மாற்றி போடுங்க. முக்கியமாக கடக ராசி என்பவர்கள் வடக்கு திசை நோக்கி நீங்கள் உட்கார்ற மாதிரி பார்த்துட்டீங்க, பிஸ்னஸில் நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கலாம்.
லாபங்கள் அதிகமாக வரும், நிறைய வாய்ப்புகள் வரும், ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். இதற்கான சூழ்நிலைகள் செய்யறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு வெளியூரில் ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டு வரன் தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றம் செய்து கொண்டால் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற்போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோச்சாரத்துல கிரக அடைவுகளை வச்சு சில எண்ணங்கள் நடக்கும், வரும் வராதுன்னு சொல்றோம். பட் தசாபுத்தி அப்படின்னு ஜாதகத்துல பார்க்கணும். அது தவிர இந்த கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா குரு உச்சமா இருக்காரு. அப்ப அதே போல உங்க ஜாதகத்துல குரு பலமா இருக்கு அப்படின்னா நிறைய பொருளாதார நிறைவுகள் நிறைய நடக்கும். இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் கண்டிப்பா நடக்குது. முக்கியமா சில பேருக்கு வந்து ராகு தசை, கேது தசை, சனி தசை இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசாபுத்தி. அப்ப இந்த காலகட்டத்துல நல்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருமா சார், எனக்கு இதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தருவோம். அதுக்கான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணுவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது. நிறைய மாணவர்கள் இன்னைக்கு எனக்கு வந்து 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசி தெரியும், பாவகம்லாம் தெரியும், ஆனால் எனக்கு ஜாதக பலன் சொல்றதுல தான் எனக்கு ஒரு சின்ன சுணக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்கறது, ஒரு ஜாதக பலன் ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா எப்படி பார்க்கறது அப்படின்ற 3 மாத அடிப்படை வகுப்புகள் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாம வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம் பண்றது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.